கிரிக் யுனைடெட் தமிழ் நேர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. என் கூட FPD ஜாயின் பண்றாரு. ஒரு 2 நாள் கேப்க்கு அப்புறம் உங்க கூட ஜாயின் பண்றோம். வணக்கம் ப்ரோ. ரொம்ப 2 நாள் கேப்க்கு அப்புறம் ஜாயின் பண்றோம். நேத்திக்கு மேட்ச் நடக்கல. இன்னைக்குமே வந்து ஒரு ரெயின் அஃபெக்டட் கேம் மேட்சே நடக்காதுன்னு தான் நினைச்சோம். பட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு 11 ஓவர் கேம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்ஃபர்டபுளாவே இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸை டிஃபீட் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா கடந்த 2 நாட்களாக சரியான மழை கொல்கத்தாலையும் கவுஹாத்திலையும். அதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மழை இல்ல, முந்தா நேற்று சிஎஸ்கே ஃபேன்ஸோடைய கண்ணீர் தான் 2 நாளா ஐபிஎல்லே தடப்பட்டு மழையா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க மழை நின்று நம்ம ஒரு 11 ஓவர் கேம் பார்த்தோம். ஸோ அதை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து இந்த மேட்சுடைய சில கான்டெக்ட்ல சில விஷயங்கள் புரியாம இருக்கு. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே இந்த மேட்சை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரெயின் அஃபெக்டட் மேட்ச் 11 ஓவரா ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேம்ஸ் பார்த்துருப்போம். ODI T20 எல்லாம் ரெயின் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கட் ஆஃப் டைம் கூட அந்த ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆயிட்டே வரும். அந்த வகையில 11 ஓவர் கேம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து ரெண்டு டீம்ஸுக்குமே இப்போ ஃபர்ஸ்ட் இயர் மழை வந்து அப்படிங்கறதால 2 டீம்ஸுக்குமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு பவுலர் 3 ஓவர் போல்ட் பண்ணலாம், 4 பவுலர்ஸ் 2 ஓவர் போல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதாவது எந்த ஒரு லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்டா இருந்தாலும் மினிமம் 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கேம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு புதிரா இருந்தது. பவர் பிளே அப்படிங்கிறது 3.2 ஓவர்ஸுக்கு இருந்துச்சு. 11 ஓவர்ஸ் கேம்ஸ்ல 3.2 ஓவர்ஸ் பவர் பிளே. அது என்னன்னா 3.2 ஓவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஐசிசியோடைய புதிய பிளேயிங் கண்டிஷன் ஸ்பெஷலி மேட் ஃபார் T20 கிரிக்கெட். போன வருஷம் தான் இதை ரிவைஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு 20 ஓவர் கேம்ல 6 ஓவர் பவர் பிளே அப்படின்னா ஒரு 11 ஓவர் கேம்ல அந்த ஓவருக்கு அப்ராக்சிமேட்டா பிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 ஓவரா இருக்கும் பவர் பிளே அப்படிங்கிறது. அதே மாதிரி எவ்வளவு ஓவர்ஸுக்கு எவ்வளவு பவர் பிளே அப்படிங்கிறது அந்த ஓவர்ஸ்ல அப்ராக்சிமேட் பண்ணுவாங்க. அந்த ஓவர்ஸுக்கு நடுவுல பார்ட் ஓவர்ஸ்லாம் நமக்கு வராது. பட் போன வருஷம் ஐசிசி என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஓவர்ஸ்ல வைக்காம பால்ஸுக்கு கணக்கு போட்டாங்க. அதாவது 120 பால்ஸுக்கு 30%, 36 பால்ஸ் வந்து பவர் பிளே அப்படின்னா 10 ஓவர்ஸ் அந்த கேம் குறைக்கப்படும் போது 18 பால்ஸ் 3 ஓவர்ஸ். ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஓவர்ஸுக்கு நடுவுலயே பிரிக்க வேண்டியதா வரும். நீங்க வந்து 11 ஓவர்ஸுக்கு இந்த மேட்சோட கான்டெக்ட்ல போட்டீங்க அப்படின்னா 11 ஓவர்ஸ் அதாவது 66 பால்ஸுக்கு 30% போட்டா 20 பால்ஸ் பவர் பிளே வரும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் பவர் பிளேஸ் இருக்க போது T20 கேம்ஸ். இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4th ஓவருடைய முதல் 2 பால் பவர் பிளேவா இருக்கும். அடுத்த 4 பால் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா ஃபீல்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். அப்பயே சிக்னல் பண்ணிடுவாரு. நீங்க வந்து ஃபீல்டர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம 5 ஃபீல்டர்ஸ் நீங்க வெளியே வச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்க போகுது. அதாவது ஓவருக்கு நடுவுலயே உங்களுக்கு வந்து பவர் பிளேவும் இருக்கும், 2 பால் 3 பால் பவர் பிளே இருக்கும். அடுத்தடுத்த பால்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ இது வந்து ஐபிஎலுக்கு இன்னைக்கு புதுசா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ்ல இது மாதிரி நடந்திருக்கு. இனியும் இந்தியா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஆடும்போது ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இன்னுமே இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய வரும். இன்னும் டீட்டெயிலா நான் எப்படி சொல்றது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த கேம்ல நடந்தது. ஸோ அப்படியே நம்ம கேம்குள்ள அப்படியே டீப்பா போயிருவோம். ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க. யூஸ்வலா ரெயின் அஃபெக்டட் கேம்ல டாஸ் வின் பண்ணா பவுலிங் எடுக்கிறது தான் உலக வழக்கம், எழுதப்படாத ஒரு ரூல். அதே மாதிரிதான் டாஸே போய் கீழே விழுந்த உடனே டெய்ல்னு சொல்லவே இல்லை. டெய்ல் தான் கால் பண்ணாரு. டெய்ல்னு சொல்றதுக்குள்ள ஹர்திக் பாண்டியா எட்டி பார்த்துட்டு வி போல் அப்படின்ட்டாரு. எல்லா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுமே ஹாப்பி அந்த ஒரு டைம் டிசிஷன்ல. பட் வந்து பொழந்துட்டாங்க பவுலர்ஸ. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுடைய பவுலர்ஸ் யாருக்குமே டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். போல்ட் 22 ரன்ஸுக்கு போறாரு. பும்ராவை போட்டு வைபவ் சூரியவன்ஷி ஒரே ஓவர்ல 2 சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு. என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஜெர்சியை போட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ என்ன நடந்துச்சு? மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் இன்னைக்கு ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சதுக்கான ரீசன் என்ன? அவங்க 2 பேர் ஒரு மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் பேரா இருக்கிறாங்க. நீங்க அவங்களை எடுக்கணும்னா ஒரே ஓவர்ல நீங்க செக் வச்சு முடிச்சிடணும். நீங்க அவங்களை அடிக்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ட்டை வந்து உங்களால தடுக்கவே முடியாது. மோர் ஓவர் அவங்க பிளானோட வந்துட்டாங்க. 11 ஓவர் மேட்ச்ன்றது அவங்க இப்படிதான் அணுக போறோம் அப்படின்னு. இந்த மேட்ச் 20 ஓவர் இருந்திருந்தா கூட எப்படி வேணா போயிருக்கும். ஆனா இது 11 ஓவர்னா உடனே நான் அடிக்கிறேன்னு ஜெய்ஸ்வால் இறங்கிட்டாரு. சூரியவன்சியை ஃபர்ஸ்ட் விடல. ஜெய்ஸ்வால் தான் வந்து நல்லிஃபை பண்ணாரு. இதுல யாராவது ஒருத்தவங்க ஆங்கரிங் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட
இந்த மேட்சை வந்து நம்ம ஓரளவு இழுத்து பிடிச்சி நிறுத்தி இருக்கலாம். இதுல ஜெய்ஸ்வாலா அடிக்கவும் பின்னாடி சூரியவன்ஷியும் அடிக்கவும் என்ன பண்றதுன்னே தெரியாம தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க. மும்பையோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லென்ஸும் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெத்தட்டிக்கலா இருந்துச்சு. தீபக் சகரும் உங்களுக்கு ஸ்விங் இல்ல. அட்லீஸ்ட் ஸ்லோ பால் போடலாம், பவுன்சர்ஸ் போடலாம். அத நீங்க பண்ணவே இல்ல. மும்பையோட பவுலிங்ல பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப பிளீக்கா இருந்துச்சு இன்னைக்கு. அநியாயத்துக்கு அவங்க பிளான்லயும் சரியா பண்ணல, சொதப்பிட்டாங்க ஃபுல்லாவே. தீபக் சகர் ஓவர் கொடுத்த அந்த ஒரு டேமேஜ் தான் அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்குமே அது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் பாலே வந்த உடனே ஆக்சுவலா 150ன்ற இதுல வந்து ராஜஸ்தான் இன்னைக்கு சக்சீட் ஆனதும் வந்து ஸ்லாட் இது அந்த லென்த் பால் நல்லா லென்த் பால் எல்லாம் போடல, ஃபுல்லரா போட்டாங்க, யாக்கஸா போட்டாங்க. அதுலதான் அவங்களுக்கு நல்லாவே சக்சீட் ஆச்சு. இல்லடா அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லோவர் பால்ஸ் போட்டாங்க, அதுல கொஞ்சம் சக்சீட் பண்ணாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குட்லென்த்த போட்டுட்டாங்க. பால் தீபக் சகர் அது என்ன சொல்ற ஸ்லாட் பால் மாதிரி போட்டாரு தீபக் சகர். அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான். பும்ரா வந்த உடனே அவரு ஸ்லாட் பால் போட்டார் வைபவ் சூரியவன்ஷிக்கு. இவங்க வந்து கொஞ்சம் பும்ரா ஆனா ஒண்ணு நல்லது பண்ணாரு, பேச எடுத்தார். பேச வந்து 120ஸ்லயே வச்சிருந்தார். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல சக்சஸ் கிடைக்காது, அன்பார்ச்சுனேட் தான். ஏன்னா பிக் பண்ணி அடிச்சுட்டாங்க 121 இதுல. இங்க என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்லோவர் பால்ஸுக்கான எக்ஸிகியூஷன்ல தவற விடுறாங்க. நீங்க வந்து அந்த ஸ்லோவர் பால்ஸை கரெக்டா பவுலிங்ல எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியணும், பேட்டிங்ல அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதும் தெரியணும். இந்த 2 ஃபேக்டர்ஸும் மும்பை இந்தியன்ஸ் எப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனை, 5-6 வருஷமா இது தொடர்ந்துக்கு அவங்க கப் அடிக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே இதுதான். இத வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாங்களான்னு கேட்டா இன்ன வரைக்கும் அட்ரஸ் பண்ணல. இதுதான் தொடர்ந்துக்கினே வருது. நீங்க ஸ்லோபால் போட கத்துக்கணும். இன்னொன்னு உங்க ஸ்லோபால் அடிக்கிற ஆளா பார்த்து நீங்க ரெக்ரூட்டும் பண்ணணும். இது 2ம் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு கப்பு கனவு ஆசையே படாதீங்க தயவு செஞ்சு. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்லோ பால் அந்த எக்ஸிகியூஷன் அந்த பேட்டிங்லும் இல்ல பவுலிங்லயும் இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். கடந்த 6 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் ஏன் டிராஃபி வின் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து 2021 தான் அட்ரஸ் பண்ணாங்க. 2021 இருந்து நம்ம கப் அடிக்கல. அந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து அதாவது ஹோம் வென்யூஸ் இல்லாம நியூட்ரல் வென்யூஸ்க்கு போகும் அந்த வருஷம் ஐபிஎல். அதுக்கப்புறம் அந்த கோவிட் செகண்ட் வேவ் வந்து பாதியில் நின்று அதுக்கப்புறம் சிஎஸ்கே டிராஃபி அடிச்ச அந்த ஒரு வருஷம் யுஏஇல போய் ஆடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஹர்ஷல் பட்டேல், ஆண்ட்ரி ரசல் இந்த மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்லோ ரன்ஸா போட்டு ஈவன் கயன் பொலார்டு கூட அந்த இடத்துல திணறிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2022 இது கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மெகா ஆக்ஷன் வந்து அதுக்கப்புறம் டீம் செட் ஆகாம அப்படியே போச்சு. பொலார்டும் வெளியே போனாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் யாருமே ஸ்லோ ரன்ஸ் வந்து பிக் பண்ற மாதிரியே தெரியல. கடந்த ஒரு 2-3 வருஷம். அப்ப லாஸ்ட் இயர் வந்து டீம் எல்லாம் சூப்பரா கொண்டு வந்தாங்க. பட் நம்ம ஃபைனலா சொதப்பினது என்ன அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்ட் அந்த ஸ்லாக் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் வந்து நம்மளால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. காரணம் ஸ்லோவர் ஒன்ஸ். இந்த வருஷமே நம்ம ஸ்டார்டிங்ல கேகேஆர் கூட கம்ஃபர்டபுளா வின் பண்ணாலுமே ஸ்லோவர் ஒன்ஸ் தான் திணறினாங்க. போன மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டாவும் ஸ்லோவர் ஒன்ஸ் திணறினாங்க. அகமதாபாத்துக்கு நம்ம போனாலே ஒன்னும் சொல்லவே வேணாம், பிளாக் சாயில் விக்கெட் தான் போடுவாங்க. அப்படிங்கும் போது நம்ம இங்க இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம். சென்னை இல்ல சேப்பாக்ல எப்பவுமே அந்த கண்டிஷன்ஸ் அப்படி சேப்பாக்ல ஒரு பிச்சு நமக்குன்னு அதை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பிச்சு நம்ம கொடுத்தாங்கன்னா அதேதான். இல்ல நம்ம சேப்பாக்ல we used to dominate till 2021 நினைக்கிறேன். 22 வரைக்கும் நம்ம டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சேப்பாக்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம தோத்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோ பால்ஸ் எல்லாம் நம்ம பிக் பண்ணி சென்னை போனா நம்ம எப்படி வின் பண்றது நமக்கு தெரியும். பட் நான் மத்த கண்டிஷன் சொல்றேன். நீ அகமதாபாத் போனாலே பிளாக் சாயில் விக்கெட் தான். இன்னைக்கும் என்ன பண்ணாங்க, பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன். மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த பேச வெரிஃபை போடுறது, சரியான லைன் நேரத்துல ஸ்லோவர் ரன்ஸ் போடுறது. மும்பை இந்தியன்ஸ் வந்தாலே இதுதான்ப்பா பேட்டர்ன் அப்படிங்கிறது ஈஸியா கெஸ் பண்றாங்க எல்லா டீமும். ஸ்லோவர் ரன்ஸ் போடுங்க, அடிக்க தெரியாது. எத்தனையோ பிளேயர்ஸ் மாத்திட்டோம். ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து நம்ம டீம்ல இருந்து வெளியே போய் இப்ப அவங்க எல்லாமே கிறிஸ்டின் சாப்ஸ், டிம் டேவிட் இவங்க எல்லாமே ஸ்லோ ரன்ஸ் பிக் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டீமுக்கு வர யாருமே ஸ்லோ ரன்ஸ் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. கண்டிஷன்ஸ் நம்ம வான்கடே கண்டிஷன்ஸ்ல ஆடுறோம் அப்படிங்கறதால அந்த பிச்சுக்கான பிளேயர்ஸ் எடுக்கிறோமா இல்ல அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு விளாடுறாங்களா அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம், நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு மேட்சும் நம்ம அட்ரஸ் பண்றோம் போது 5 வருஷமா டீமுடைய டாக்டிக்கல் டீம், அனலிஸ்ட் டீம், டீமுடைய கோச், இதுக்கு போக 2 பவுலிங் கோச் வேற இருக்காங்க டீமுக்கு. மற்ற டீம்ஸ்க்குள்ள ஒரு பவுலிங் கோச் தான், நம்ம டீமுக்கு 2 பவுலிங் கோச். அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் வேர்ல்ட் கப் ரன்னர்ஸ் அப் கோச் அவரு இருக்காரு. லசித் மலிங்கா இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்.
இவங்க எல்லாம் இருக்கும்போது இத்தனை பிளேஸ் மயிலா ஜெயவர்தன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மைண்ட் ஆஃப் கிரிக்கெட், மும்பை இந்தியன்ஸ்க்கு பல டிராபிஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்க இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பிலீஃப். அப்படி அட்ரஸ் பண்ணியும் இதை சால்வ் பண்ண முடியலையா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இது கேமோட அவேர்னஸும் மைண்ட் செட் இதெல்லாமும் சேர்த்து ஒரு ஸ்லோபால இவங்க பிக் பண்ண தெரியலனாலும் அந்த ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு பவர் பிளே 3.2 ஓவர்ஸ் 20 பால். அந்த 20 பால ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தது 60 ரன், நம்ம எடுத்தது 30 ரன். எங்க கேபிடலைஸ் பண்ணீங்க பவர் பிளேவை? 30 ரன் 3 விக்கெட்டை விட்டுட்டு நிக்கிறீங்க. ஒரு சேஸ்ல, ஒரு ஐடியல் சேஸ்ல நீங்க உங்க மேல நீங்களே பிரஷரை போட்டுக்கினா அதுக்கப்புறம் உங்களால எப்படி அடிச்சு ஜெயிக்க முடியும்? நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், தேர் இஸ் நோ மேஜிக் மேன் இன் யுவர் டீம். என்ன நடந்தாலும் காப்பாத்துவாருன்ற பொலாடு காலம்லாம் முடிஞ்சு போச்சு. திருப்பி மும்பை பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருக்கிற மைண்ட் செட் என்ன தெரியுமா? இதுதான் மும்பையை தோக்கடிக்க வைக்குது. ஒரு இம்பாசிபிள் செஸ் 220 230 அழகா கொண்டு போக தெரியாம தடுமாறின்னு இருக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டார்டிங்ல விக்கெட்ஸை விட்டுறாங்க. 10 ஓவருக்கு ரொம்ப பிலோ பார்ல அடிச்சு கொடுத்துட்றாங்க. மீதி 10 ஓவர்ல ரன்ஸை தேத்திக்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு உங்களுக்கு மேஜிக் மேனா கைரன் பொலார்ட் இருந்தாரு. இன்னைக்கு யார் அந்த மேஜிக் மேன் இருக்கிறா? I saw some glimpses of Sheffield Rutherford who can replicate. இன்னைக்கு ஆடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க குரூப்ல சொல்லியிருந்தீங்க அவருக்கு ஸ்லோ பால் ஆட தெரியாதான்றது. ஆக்சுவலா அது டஃபஸ்ட். இது ஷார்ட் செலக்ஷன் வாஸ் குட். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது கைக்கு கேட்சா போயிடுச்சு. ரதர்ஃபோர்ட் இருந்திருந்தா இன்னைக்கு 27 ரன்ல தோத்தது 7 ரன்ல தோத்துருப்போம், இல்லைன்னா கடைசி பால்ல ஜெயிச்சிருப்போம். நான் அது மட்டும் நான் சொல்றேன். ரதர்ஃபோர்டு நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் கேட்டேன். இல்ல நான் அது ஃபன்னுக்கு தான் கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம ரதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வந்த மும்பை ப்ரிவியூல நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஐபிஎலுக்கு முன்னாடி இந்த ஸ்லோவர் பால்ஸ பிக் பண்ணி அடிக்கக்கூடிய 2 டேலண்டட் பேட்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடந்த 2 வருஷமா பட்ட தீட்டி இருக்காங்க. ஒன்னு நமன்தீப், இன்னொன்னு ஷெஃபீல்ட் ரூதர்ஃபோர்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஷெஃபீல்ட் ரூதர்ஃபோர்ட் குஜராத் டைட்டன்ஸ்ல அந்த ஸ்லோவர் பால்ஸை பிக் பண்ணி அடிச்சது நான் பார்த்திருக்கேன். He can do it for Mumbai Indians. நான் வில் ஜாக்ஸை விட ரூதர்ஃபோர்ட் தான் முன்னாடி ஆடுவாரு, அவருக்கு தான் பிளேயிங் லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கு மெயின் ரீசனும் இதே ஒரு விஷயம் தான். He can pick the slower ones. அதே மாதிரி நமன்தீரும் பிக் பண்ணுவாரு. ஸ்லோவர் ஒன்ஸை பிக் பண்ணக்கூடிய ஒரு மும்பை இந்தியன் பேட்டர்ஸ் நான் 2 பேரை பாக்குறேன். பட் இன்னைக்கு 2 பேருமே ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்தாங்க. பட் மற்ற பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷனும் தேவையில்லையா? அவங்க கான்ட்ரிபியூஷன் சுத்தமா இல்ல. ரோஹித் சர்மா வந்தாலும் ரயன் ரெக்கிட்டன் வந்தோன்னு அந்த 6 அடிச்சாரு, அவரெல்லாம் செட் பண்ணி தூக்குறாங்க. நான் ஸ்டில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 80 அடிச்சாரு, அதுக்காக வேண்டி டீம்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் நான் இந்த இடத்துல இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல ஒரு குவிண்டன் டிகாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வின்சிங்கா இல்ல கோயிங் வித் ரயன் ரெக்கிட்டன் வித் திஸ் ஃபார்ம். குவிண்டன் டிகாக் ஒரு சின்ன கிளிம்ஸ் காட்டினாரு. பிஃபோர் த வேர்ல்ட் கப் அவர் அந்த ஃபார்ம்ல இருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, குவிண்டன் டிகாக்கை விட ரயன் ரெக்கில்டனோட குவிண்டன் டிகாக்கு கொஞ்சம் அதனால இந்த ஷார்ட் அண்ட் பால்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவார். 2 பேருமே சிமிலர் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங், வீக்னஸ் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. பட் எனக்கு என்னமோ குவிண்டன் டிகாக் கொஞ்சம் இதை விட பெட்டரா ஆடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஆல்சோ ஐபிஎல்ல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை கொண்டு வருவாரு. ரோவன் குவிண்டன் டிகாக் காம்போ கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். வான்கடே கண்டிஷன்ஸ்க்கு ரெக்கில்டன் வச்சுக்கோங்க, வெளியே போகும்போது குவிண்டன் டிகாக்கு ஸ்டிக் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ உங்களுடைய வியூஸ் என்ன? இந்த பேட்டர்ஸ் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு, அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலன்றதை விட எனக்கு அந்த 3 ஓவர் பார்த்தது வாஸ் நாட் கன்வின்சிங். சுத்தமா கன்வின்சிங்கா இல்ல. 3 பேருமே எனக்கு இது அவங்க மேலதான் நான் பிளேம் பண்ணுவேன். அவங்க யாராவது ஒருத்தவங்க நின்று இது 50 ரன் வரைக்கும் கொண்டு போயிருந்தா இந்த மேட்ச் எப்படி வேணா போயிருக்கும். சந்தீப் சர்மா செக் வச்சு எடுக்கிறாரு ரோஹித் சர்மா தொடர்ந்து. இது ரோஹித் சர்மா தன்னை மாத்திக்கின்னு தான் ஆகணும் அவரும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரொம்ப முக்கியமான 6th நினைக்கிறேன், 6வது முறைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செக் வச்சு எடுக்கிறாரு. அவரோட ஷார்ட் செலக்ஷன் அகைன் சந்தீப் சர்மாவே ஒரு பெரிய கேள்விக்குறையா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸ் பேசையும் வேரி பண்ணாங்க, லைன் அண்ட் லென்த்தையும் வேரி பண்ணாங்க. சந்தீப் சர்மா முதல் பால் கொஞ்சம் இதுவா போட்டார், இந்த ஃபுல்லர் லென்த்ல போட்டார். 2வது பால் யாக்கர் லென்த்ல போட்டார். 3வது பால் மறுபடியும் யாக்கர் குத்துனார். 4வது பால் இந்த ஃபுல்லர் லென்த்துக்கு போடுறாரு. உங்களை ஃபுல்லர் லென்த்ல ஸ்லோவர் பால போட்டு உங்களை அடிக்க விடாம ட்ராப் பண்ணாங்க. இது மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு எக்ஸிகியூஷனை தவற விட்டுட்டாங்க. போட்டாங்க சரி, எல்லாம் கடைசி ஓவர ஷர்துல் தாக்கூரும் போட்டாரு. ஆனா எல்லாமே இவங்க போட்டது ஃபுல் டாஸா போட்டாங்க. யாக்கர்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணாங்க. யாக்கர்ஸ் ஃபுல் டாஸா போடுறதுல மட்டும் தான் குறியா இருந்தாங்க. அதுல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 4 அடிச்ச ஷர்துல் தாக்கூர் அந்த ஒரு ஃபுல் டாஸை கன்வெர்ட் பண்ணி வைட் யாக்கரா போடுறேன்னு அது ஃபுல் டாஸ் ஆச்சு 4 அடிச்சாரு. பும்ராவோட ஒரு ஃபுல் டாஸ் ஒண்ணு அடிப்பாரு.
அவரு சூரியவன்ஷா ஜெய்ஸ்வாலான்னு தெரியல. இந்த மாதிரி நம்மளோட எக்ஸிகியூஷன்ல மிகப்பெரிய குறை இருந்துச்சு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான், உங்களுக்கு மேஜிக் மேனி கிடையாது. நீங்களாதான் அடிச்சு கொடுக்கணும். எப்படி சேஸ கொண்டு போகணுன்றது நீங்களாதான் இது பண்ணிக்கணும். இவங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க, இந்த ஸ்லோ பால் விஷயத்த அட்ரஸே பண்ண மாட்டாங்களான்னு. அட்ரஸ் பண்ணதுனாலதான் நமந்தீரும் அஹெட் ஆஃப் நேகல் வதீரா. அத ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். நேகல் வதேராக விட்டுட்டு நமந்தீரை கொண்டு வந்தது எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை ஜஸ்டிஃபை அந்த டைம்ல காரணம் இல்ல அந்த டைம் கிரிட்டிசிசம் வைக்காத ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தன். ஏன்னா ஐ டெஸ்பரேட்லி வாண்ட் நமந்தீர். ஏன்னா அவர் எப்படி அடிச்சாரு அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கேன். அந்த ஸ்லோவர் பால்ஸ் நீங்க சொன்ன அதே விஷயம் ஃப்ரம் சின்ஸ் 2021 நம்மளுமே அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம். இதுதான் மும்பை இந்தியன்ஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணும்போது பல முறை பேசியிருக்கோம். அந்த இடத்துல நான் நமந்தீர் ஹெட் ஆஃப் நேகல் வதேரா போகும்போது எனக்கு வந்து ஓகே இந்த டீம் ஏதோ அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி நமந்தீர்கிட்ட அந்த ஒரு ஸ்லோ பால்ஸை பிக் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு டார்கெட் எடுத்துட்டு வராங்க நான் நம்பினேன். அதுக்கு போன வருஷம் ஒரு பலனா ஜிடி எகென்ஸ்டான மேட்ச்ல ஒரு பெரிய ஒரு நாக் ஒன்று ஆடுவாரு. பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு கன்வின்சிங்கா அவர் ஆடுவாரு இந்த கடைசி 2-3 மேட்சஸ்ல. ஸோ அந்த இடத்துல நான் நமந்தீரை வந்து எப்படி சொல்றது, நான் சொன்ன மாதிரி நமந்தீர் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டு இந்த ஸ்லோவர் பால்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த 2 பிளேயரால மட்டும்தான் முடியும். அதுதான் நமந்தீர் ரத்தர்ஃபோர்டு நின்னது வந்து என்னை பொறுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ். அவங்களோட பேட்டிங் வந்து என்னை பொறுத்த டெய்ல் நல்லா இருந்துச்சு. இவங்க டாப் 5 எஸ்பெஷலி இந்தியன் கோர் டாப் 5 நம்ம மாத்திட்டீங்கனாலும் அந்த இந்தியன் கோர் தான் நம்மளை டவுன் பண்ணி விட்டுருச்சு இன்னைக்கு. அவங்கள யாராவது ஒருத்தவங்க நின்று இருக்கணும். எல்லாருமே கையில கேட்ச் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எல்லாரும் அட்டம் பண்ணாங்க. அப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். ரேட் இது பண்ணுது, நான் அடிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் லக்கு ஃபேவர் பண்ணல. அதுவும் ஒரு பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்ததுல ஒரு பாசிட்டிவ்னா அல்லா கசல்ஃபர். இந்த மாதிரியான ஒரு இதுல ஒரே ஒரு ஸ்பின்னரா வந்து ரவி கிருஷ்ணாவையும் விக்கெட் எடுத்தாரு. அவரும் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. பட் ஓவர்சீஸ் ஸ்பின்னரா ஒரு ரஷீத் கான் லைக்க வந்து அந்த ஒரு குறைய தீர்த்து வைக்கிற மாதிரி அப்படின்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அல்லா முதல் மேட்ச் வந்து 51 ரன் அடி வாங்கினோடனே என்னடா ஒரு மாதிரி இந்த எக்ஸ்போஷர் தாங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் ப்ரூவன் அந்த ஒரு பேஸ் வந்து நல்லா ஃபிளைட் பண்ணி ஃபுல் பேஸ்ல போய் அடிக்கிறது வந்து பேட்ஸ்மேனால ரீட் பண்ண முடியல. ஒரு ஃபுல் 4 ஓவர் போட்டா அவருக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பா ரன் பண்ண. நான் சொல்றேன்ல, இந்த மேட்ச் வந்து 20 ஓவர் மேட்சா இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் நடந்திருக்குமான்னு கேட்டா நடந்திருக்காரு. பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் இவங்க வேற மாதிரி போயிருப்பாங்க. 20 ஓவர் மேட்ச்னா 11 ஓவர் மேட்ச்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா RR குஷி ஆயிடுவாங்க. நான் என்னன்னு சொல்றேன், RR வந்து அந்த ஒரு பவர் பிளே வச்சு அவங்க இந்த சீசனை ஓட்டிக்கலான்றதுல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. போத் வித் பேட் அண்ட் பால். பவர் பிளேல 2 இந்தியன் கோர் ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி அடி பொழந்துட்டு கொடுங்கடா மகனே நான் பாத்துக்கிறேன். 5 ஓவருக்கு 75, 6 ஓவருக்கு 82. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையெல்லாம் வரவே மாட்டுது. 6 ஓவருக்கு 80 ரன் அடிக்கிறாங்க. அன்னைக்கு ஜிடி மேட்ச்ல திருப்பி எல்லாம் சேர்த்து அடிச்சு பிடிச்சி 210 தான் வந்து நிறுத்துறாங்க. 230 கொண்டு வர முடியும்ல, வரல. 2வது விஷயம், ஆர்ச்சரு ஆண்ட்ரே பர்கர் இவங்க 2 பேரை வச்சு பவுலிங்க ஒப்பேத்திடலான்ற முடிவுல இருக்காங்க. ஆர்ச்சரோட ஷேர் பேச வச்சு ஓட்டிடலாம். ஆண்ட்ரே பர்கர் பேட்டிங் ஒரு விஷயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலா நீங்களும் சொல்ல மறந்துட்டீங்க. நான் கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட். நீங்க ஹெட்மேரோட இன்னிங்ஸ் நீங்க மறந்துட்டீங்க. எல்லாரும் மறந்துட்டாங்க, நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே மறந்துட்டாங்க. அதான் எல்லாருமே நீங்க அடிச்சாங்க. ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் சிமிலர் கைண்ட் தான். லைட்ட திருப்பாதன்ற மாதிரி தான். 6 பாலுக்கு 5 ரன். இல்ல நான் வந்து இல்ல நான் வந்து இதை வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய பேட்டிங்கும் மும்பை இந்தியன்ஸ் உடைய பேட்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே எப்படி சொல்றது, யாருமே பெர்ஃபார்மன்ஸ் சரியா கொடுக்கல. அந்த ஒரு கும்பல்ல ரோஹித் சர்மா இருக்காரு. அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவுக்கு கம்பெனி கொடுக்க ஆளுங்க நிறைய இருக்காங்க. இந்த சைடு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல மத்த பேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹெட்மேரோட இன்னிங்ஸ் மட்டும் தனியா தெரியும். அந்த ஆடி இருக்காரு. நீங்க சொல்ல 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. இவன் மட்டும் 85 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி வச்சிருக்கான். 85 இல்ல, ஐ திங்க் 110 நினைக்கிறேன். 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சாரு. இல்ல 7 பாலுக்கு 6 பாலுக்கு 7 ரன். ஐயோ 7 பாலுக்கு 6 ரன், 85 ஸ்ட்ரைக் ரேட். ரைட். இல்ல அதுதான் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அந்த சைடு எல்லாருமே அடிச்சாங்க.
இவருக்கு மட்டும் பால் பண்ணல. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் தான். இது ஒரு 20 ஓவர் கேமா இருந்துச்சு அப்படின்னா கான்டெக்ஸ்டே வேற மாதிரி மாறி இருக்கும். ஒரு 210 நீங்க 210 220 அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கு அது ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த கொல்கத்தா மேட்ச் எப்படி அணுகுனாங்கன்னு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த 11 ஓவர் மேட்ச்ங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி நல்லா குஷி ஆயிருச்சு. அடிக்கலாம்டா 6 ஓவர் யூஸ்வல் பவர் பிளே 6 ஓவர் தாண்ட உடனே டெத் ஓவர் முடிஞ்சு 6 ஓவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் 5 ஓவர் தான் டெத் ஓவர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்கும். ஸோ அது எப்படி சொல்றது, அன்பார்ச்சுனேட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு க்ளூலஸா இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு கேம் 2 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம தார வார்த்திருக்கோம். அப்படிங்கும் போது என்ன மும்பை இந்தியன்ஸ் உடைய கான்டெக்ட் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு எப்படி சொல்ற கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போத் த டிபார்ட்மெண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங். இந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பவுலிங்கை பத்தி நம்ம பேசியே ஆகணும். பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த லைன் அண்ட் லென்த்ல வந்து வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் செட்டில் ஆகவே விடல. ஒரு லைன் அண்ட் லென்த்ல அவங்க பிடிச்சி போடவே இல்லை. அதே மாதிரி பேஸும் வேரி பண்ணிட்டே இருந்தாங்க. ரைன் ரிக்கல்டரோட விக்கெட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுக்கும் போது அதுக்கு முன்னத்த மாதிரி 6 போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குட் லென்த் பேக் ஆஃப் குட் லென்த்ல தான் போட்டுட்டு இருந்தாரு ஃபார் ரிக்கல்டன். ரோஹித் சர்மா வரும்போது ஹார்ட் லென்த்ல இதுல ஃபுல்லர் லென்த்ல போட்டு அவருக்குமே வந்து இந்த ஷார்ட் லென்த் கொடுக்கவே இல்லை. ஃபுல்லர் லென்த்தா போட்டுட்டு இருந்தாரு ஃபார் ரோஹித் சர்மா. ஒரு பால் ரிக்கல்டனுக்கு கொஞ்சம் உள்ள புஷ் பண்ணி ஒரு பால் போடுவாரு, 6 போகும். அடுத்த பால் எகெயின் ஒரு ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்லோவர் 1 கடாசுவாரு, கீப்பர்ட்ட சரியான ஒரு கேட்ச். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் வந்தோன்னு ஒரு 6 அடிப்பாரு. ஃபென்டாஸ்டிக் 6. நான் அந்த 6 அடிச்ச உடனே ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கேம்குள்ள நம்ம இருக்கோம், இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்லோவர் 1 அதுக்கு முன்னாடி பால் வந்து அவுட்டா இருக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவுக்கு 143ல போடப்பட்ட பால். அதுக்கு அடுத்து நாண்டில்பர்கன் உடனே பேஸ் ஆஃப் டெலிவரி நல்லா உள்ள இன்டு த பாடி வச்சாரு. ஷார்ட்டர் 1 ஃபீல்டு பெர்ஃபெக்டா செட் பண்ணாரு, காலி. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அவங்க அடிச்சது எல்லாமே வெளியே போய் விழுந்துச்சு. நம்ம அடிச்சது எல்லாமே ஃபீல்டர் கையிலேயே போய் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் எங்க போனாலும் ஃபீல்டர் இருக்காங்க, பவுண்டரி கூட விட மாட்டேங்கிறாங்க. ஐயா ஒரு 4 ரன் விடுங்கயா, நெட் ரன் ரேட்டா சேர்த்திக்கிறோம் அப்படின்னா ஒரு ரன்னா இருந்தாலும் நான் ஃபீல்டிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ கடைசி விக்கெட் ஆக்சுவல் ஆல் அவுட் தான். நானும் லாஸ்ட் செனரியோ ஹிட் விக்கெட் தானாங்களா லாஸ்ட் பால்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் அவுட் ஆகலையா? ஓகே, இல்ல நான் வந்து 10.5ல முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வந்து அவங்க டக்குன்னு பால் ஃபீல்டர்ட்ட போச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு பால் இருந்துச்சுன்னு நினைச்சேன். ஓகே, ஆல் அவுட் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். இது வரைக்கும் 11 ஓவர் கேம்ல யாருமே ஆல் அவுட் ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டு நமக்கு சேஃபா இருக்கு. அடுத்த மேட்சுக்கு மும்பை வந்து எய்தர் ஆஃப் போல்ட் ஆர் ஷர்துல், இதுல யாருன்றது அவங்க தான் டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த 2 பேரும் தெரிஞ்சு எனக்கு வந்து எய்தர் ஆஃப் போல்ட் ஷர்துல் சஹர் 3 பேர்த்துல யாரும் ஒருத்தர் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு என்னோட மைண்ட் செட். இப்போ நான் போல்ட் ஷர்துல் சாரி ஹர்திக் பாண்டியா நல்லாவே போல்ட் பண்றாரு. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட் வந்து அதான் சொல்ல வரீங்க. சகர் அதான் சொல்ல வந்து நான் போல்ட்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப இருக்கிற போல்ட்டோட ஃபார்முக்கு இப்ப 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் ஆடணுன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. போல்ட்டுக்கு ஸ்விங் எடுக்க மாட்டுது, அவர் ரொம்ப இதுவா இருக்காரு. அவரோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எனக்கு அவரால இல்ல மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ண முடியும். அஸ்வினி குமாரே எனக்கு கொண்டு வரலாம் தோணுது ரொம்ப. ஆக்சுவலா இல்ல நான் வந்து நீங்க இந்த ஸ்விங் விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா பவுலர்ஸுக்கு ரொம்ப எப்படி சொல்ல அன்பார்ச்சுனேட்டா இருக்குங்க, அன்ஃபேரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு கிடைக்கும் ஒரு 2 ஓவர்ல. இன்னைக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா மழை பெஞ்சிருக்கியா, மழை பெஞ்சு முதல்ல பவுலிங் எடுக்கிறது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு 2 ஓவருக்கு ஸ்விங் இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில தீபக் சஹர் ஆக்சுவலா இது வந்து டாஸுக்கு முன்னாடி பெஞ்ச மழை. ஸோ அதனால அந்த முன்னாடி டாஸுக்கு வரும்போதே பிளேயிங் லெவன்ல எல்லாம் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு போத் சஹர் அண்ட் ஷார்துல் தாக்கூர் 2 பேருமே டீம்ல இருப்பாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். இவர் இருந்தா அவர் இல்லைன்னா இவரு அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஏதோ போன மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டா போல்ட் ஆடாதனால 2 பேர் ஆடினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோடைய பிளான்ஸ் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன மழை வந்தனால சாகரையும் நம்ம ஆட வைப்போம், கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், இந்த சைடு போல்ட்டையும் ஆட வைக்கலாங்கிறத ஒரு பிளானா இருக்கும்.
பட் ஸ்விங்கே கிடைக்காம ஓவர் உள்ள ஃபுல்லர் லென்த்ல தான் போட்டாரு. போட்டு 2 பால் அடி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்விங்கு கிடையாது, இன்னைக்கு போட்டு பொழக்க போறாங்கன்னு. அதே மாதிரி 2 ஸ்விங்க நம்பி வர 2 பவுலர்ஸ் 22 ரன்ஸ் பொழந்தாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே ரன்ஸ் போற மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிச்சு கொடுங்க, பட் எல்லா மேட்சுமே இப்படி போனா அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, பவுலர்ஸுக்கு இந்த கேம் ரபாடா போன சீசன்ல சொன்ன மாதிரி தான். நாங்கெல்லாம் பவுலர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகிக்கிறோங்க, பவுலிங் மிஷினை வச்சு நீங்க போட்டுக்கோங்க, பேட்டிங் வச்சுக்கோங்க, கிரிக்கெட்னு வைக்காதீங்க அப்படின்னு ரபாடா சொன்ன கதைதான். ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ 2 பேரும் போல்டன் சாகர் 2 பேருமே நீங்க ஸ்விங் இல்லைன்னா ஆடவே முடியாது. பும்ரா வச்சு நீங்க நம்ம தப்பிக்கலாம், ஷர்துல் தாக்கூர் ஏதோ 2 மேட்ச் எடுத்து போடுவாரு. மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த பிக்சர்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்க மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஸ்விங் இருந்துச்சுன்னா சார் அண்ட் போல்ட், இல்லைன்னா நீங்க அஸ்வினி குமார், கார்பின் போஷ் வச்சு கூட நீங்க ஆடலாம். ஹர்திக் பாண்டியா போயிட்டு சூப்பரா போல்ட் பண்றாரு அப்படிங்கும் போது நீங்க ஹர்திக் பாண்டியா ஒரு 3rd பேஸா யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பேஸா நீங்க அஸ்வினி குமார் வந்து ஒரு 2-3 நான் என் பிளான் என்னன்னா சாண்ட்னர் ஆடல இன்னைக்கு. அதுதான் சாண்ட்னரும் கசன்பரும் வச்சு எனக்கு 8 ஓவர் ஸ்பின் சோக் பண்ணி எனக்கு ஓரளவு கண்டு இழுத்து பிடிச்சிட்டா எனக்கு பெட்டர் தானே. இந்த டீமோட பெரிய சக்சஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. அதை இந்த டீம் ஏன் உணர மாட்டாங்கன்றதான் எனக்கு புரியல. ஐயா, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தாயா மிக முக்கியமான ஃபேக்டரு, உங்களை காப்பாத்துறது எல்லாமே ஸ்பின்னர் தாயா. நீங்க நல்லா பண்ற சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாராவது ஒரு ஸ்பின்னரை நல்லா பண்ணுவாங்க ஐயா. இந்த வருஷம் எனக்கு கசன்பரு இந்த மேட்ச் அவர் ரிதம புஷ்டார். எனக்கு போல்ட் மிட் ஓவர்ஸ் நீங்க வச்சுக்கிறீங்கன்ற பட்சத்துல ஓகே ஃபைன், போல்ட்டை வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து எடுத்துன்னு வந்துருங்க. இந்தியன் கோரா மீதி இருக்கிறவங்க இந்தியன் கோரா செட் பண்ணிட்டு கசன்பரு சாண்ட்னர் 2 பேரை வச்சு ஓட்டுங்க தயவு செஞ்சு. டிகாக் 4 பேர் ஆயிடும் ஓவர்சீஸ் ஸ்லாட். ஐயா அவர் எங்கீங்க இல்ல ஐயா அவரு தாங்க கேட்கறேன். இதே மாதிரிதான் ஒரு டீம்ல ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டீமுக்கு ரிவ்யூ பண்ணோம். அந்த டீம்லயும் இப்படிதான் ஒருத்தர் வரேன்ட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதே மாதிரிதான் அன்னைக்கு புலம்பும், இன்னைக்கு அதே மாதிரிதான் புலம்பணும் அவரு காரணம்ட்டு. வில்ஜாக்ஸ் எங்கயா? ஓ 7 மாசம் நான் அது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அது என்ன கதைன்னு. புரியுது. அது வில்ஜாக்ஸ் கதை என்னன்னு தெரியல. வில்ஜாக்ஸ் வருவாரா மாட்டாரான்றதெல்லாம் தெரியல. வில்ஜாக்ஸ் வந்துட்டா நான் இன்னொன்னு சொல்லவா, இந்த ஸ்லோபால பிக் பண்ணி ஆடுறதுக்கு ஸ்குவாடுல கொஞ்சம் பிளேயர்ஸ் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. எப்படி இப்ப நமந்தீரு இவரையும் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. மின்ஸு, இந்த தனிஷ் மலிவாரு, மயங்க் ராவத், இந்த மாதிரி ஆளுங்களை அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி தார வாத்துறாரு. அதை நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு ரெடி பண்ணி டீமோடய வச்சுக்கோங்க. தூக்கி எல்லாத்தையும் ஆளை குடுத்துருங்க. டேவிட குத்துருங்க, ஷெப்பர்ட குத்துருங்க, ஸ்டப்ஸ குத்துருங்க, கிரீனை விட்டுருங்க. கிரீனு கூட இது ராமந்தீப்பை விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாரையும் குரூப் பண்ணிட்டு வெளியே விட்டு என்ன நீங்க சாதிக்க போறீங்க? ஒண்ணு ஃபுட்பால் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு லோன் டு பை ஆப்ஷன், ரிலீஸ் கிளாஸ் அந்த மாதிரி போட்டு இழுக்கலாம். யாரு? முகமது அர்ஷத் கான், என் ஃபேவரட் பவுலர். உன் ஃபேவரட் பவுலர் இருந்தாலும் அர்ஷத் கான் நமக்கு பண்ண சம்பவம் எல்லாம் கொஞ்சம் மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது. அர்ஷத் கான் நல்ல ஆட்டக்காரர், நல்லா குரூம் ஆயிட்டாரு. மெகா ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம். யாரு? நம்ம பங்காளி ஜிடி கிட்ட தானே இருக்காப்ல, தேவைப்படும் போது பேசி வாங்கிக்கலாம். ஓ அங்கதான் இருக்காரா? ஓகே. அது பேங்க் மாதிரி, ஜிடின்றது பேங்க் மாதிரி அடகு வச்சுட்டு அப்பப்ப எடுத்து வந்துக்கலாம் காசை குத்துட்டு. அது அந்த மாதிரிதான் அது. அப்ப அவரு வேணாம், ஸ்லோவர் பல்ஸ் நல்லா போடுறாரு அசோக் சர்மா, அவர் எடுத்துக்கலாம். அசோக் சர்மா செம்மையா பவுலிங் போட்டாரு. அவரை பத்தி ஒரு உண்மையில அப்ரிஷியேட் பண்ண அசோக் சர்மாவே. அது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காமலே. ஜிடி மேட்ச் அப்ப பேசுவோம். ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், நம்ம அடுத்த மேட்ச் ஜிடி மேட்ச் அப்போ அடுத்து நம்ம உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு இந்த மேட்ச் வருவோம். இந்த மேட்ச் கதை அவ்வளவுதான். நம்மளோட பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் சொதப்பலால் தான் இந்த மேட்சை தோத்தோம். ஆர்ஆர் ஆல் கன்ஸ் பிளேசிங். இன்னொன்னு ஆர்ஆர் ஹேட்ரிக் வின்ஸ் நினைக்கிறேன். 3-3 டேபிள் டாப் ஒரு மாதிரி சாலிடா போறாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். வீக்னஸ் இருக்குது ஆர்ஆர் வீக்னஸ் எல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. என்னைக்காவது மாட்டினாங்கன்னா மொத்துன்னு மொத்திடுவாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் தான், 2022 எய்தர் இல்லைன்னா 2023. இந்த 2 சீசனோட ரெப்ளிகேஷன் தான் நடக்க போகுது ஆர்ஆர். வீக்னஸ அப்படியே சிமெண்ட்டை போட்டு பூசி முழுகின மாதிரி. நான் சொன்ன கான்ட்ரவர்சியாவோ அதனால நான் சொல்லல. சிமெண்ட்டை போட்டு பூசி முழுகின மாதிரி வச்சுட்டு
அப்படியே ஆர்ஆர் தள்ளின்னு போயிடலான்னு தான் அவங்க பாப்பாங்க. டாப்ல பேட்டிங்க்கு 2 பேர், பவுலிங்க்கு 2 பேர். இத வச்சு ஆர்ஆர் ஓட்டிக்கலான்னு இருக்கிறாங்க. ஒருத்தன் மாட்டினானா போதும். ஒருத்தனை செக் வச்சிட்டீங்கன்னா 2த்துலயும் ஆர்ஆருக்கு லைட்டா தடுமாறுவாங்க. வைபவ் சூரியவன்சி சொல்றீங்க? இல்ல இப்ப இருக்கிற ஃபார்முக்கு 2 பேர்ல எவன் மாட்டினாலும், யாரா இருந்தாலும் அந்த நாந்திரே பர்கரு, ஆர்ச்சரு, சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் உங்க 4 பேர்ல 2 பேரை நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா மீதி தானா அவங்களுக்கு அந்த கிரம்பிள் தெரியும். துஷார் தேஷ்பாண்டே வந்து நல்லா பவுலிங் போட்டு மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு. பார்க்கலாம் அது என்னன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐ வந்து கிவ் அப் பண்ணணும்ன்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தெரியும். டாக்டிக்கல் எரர்ஸ்ல இருக்குது. ஃபுல் 11 மும்பை இன்னும் செட் பண்ணல. அந்த ஒரு இதை அவங்க காம்பினேஷன் வந்து கரெக்டா கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகும். மும்பைக்கு இந்த சீசன் நல்லா போகணும்ன்றது எப்ப இருந்ததுன்னா வர சண்டே யுகத்துக்கான மேட்ச். அந்த மேட்ச்ல மும்பை வந்து ஆர்சிபி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்துல நோ இஷ்யூஸ் ஃபார் மும்பை. தே வில் கோ டு பிளே ஆஃப்ஸ் கம்ஃபர்டபிளி. யுகத்துக்கான மேட்ச்ல தோத்துட்டாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா குத்தி விட்டாங்க ஆர்சிபி அப்படின்னா பங்காளி பக்கத்துல இடத்த புடிச்சு வைக்க சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஏன்னா மும்பை டெஸ்பரேட் ஆர் த ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். இந்த எப்பயுமே ஐபிஎல்ல ஸ்லோ ஸ்டார்டரா இருப்பாங்க. ஆனா ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் 200% வரும். ஆர்சிபி கிட்ட தோத்துட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது உள்ள அடிச்சு பிடிச்சு உள்ள போற மாதிரி இருக்கணும். பங்காளி இடம்ன்றது நான் ஜாலியா ஒரு மாதிரி இதுவா சொன்னேன். ஐ ஹோப் போத் த டீம்ஸ் கேன் கம் பேக் அண்ட் குவாலிஃபை. சிஎஸ்கேக்கும் ஒண்ணு எதுவும் முழுகி போகல. சின்ன சின்ன இதை சேஞ்சஸ் பண்ணா போதும் சிஎஸ்கேக்கும். நம்ம சிஎஸ்கே இதுல நம்ம பார்ப்போம். அவங்க அடுத்த மேட்ச் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். நான் 2-3 சேஞ்சஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அது பெருசா நீங்க அங்கேயும் கை வைக்க வேணாம். மும்பை இந்தியன்ஸுக்கு டாக்டிக்கலா அணுகிற அப்ரோச்ன்றதுல கொஞ்சம் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரு சில டைம்ல வந்து நீங்க வந்து டாஸை வின் பண்ண எல்லா டீமுமே நான் சொல்றேன் பவுலிங் ஃபர்ஸ்ட் கண்மூடித்தனமா போகாதீங்க. கொஞ்சம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஆனா கொல்கத்தா பண்ணிட்டு படுமட்டமா பண்ணுச்சு பேட்டிங்ல. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. பூசன் பாய்ஸ்டான்ற மாதிரி தான் அந்த ஒரு பாயிண்ட வாங்கிட்டு போனாங்க கேகேஆர். என்ன மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீம்ஸ் இந்த மாதிரி நான் போன வருஷமே இந்த ஒரு பேட்டர்னை பார்த்தேன். டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க, ஓகே சேசிங் எடுக்கிறாங்க. ஒரு 5 மேட்சுக்கு ஆப்போனன்ட்ஸ் வந்து அதிகமான ரன்ஸ் எடுத்தாங்க. 210, 220. இத மும்பை சேஸ் பண்ணும்போது 10 ஓவருக்கு 80 ரன்ல நின்னாங்க. அங்கிருந்து இவங்களால புஷ் டவுன் பண்ணி மேல கொண்டு வர முடியல. 10 ரன் ஷாட், 15 ரன் ஷாட் இங்கேயே தான் போய் முடிச்சுக்கின்னு இருந்தாங்க. நீங்க உங்க ஆர்ஆர் மேட்ச்ல இதே மாதிரி ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி நம்மள பேட்டிங் கொடுத்த உடனே நம்ம குஷியாகி 220 அடிப்போம். ஆர்ஆர் அப்படியே போட்டு அமுக்கும். நீங்க வந்து பேட்டிங் எடுத்து உங்க சான்ஸ் கிடைச்சுன்னா போட்டு இடிச்சிருங்க. அந்த மாதிரி டாக்டிக்கலாவும் நீங்க ப்ரிப்பேர் ஆகி வரணும். டாஸ் எங்க தோத்து போறோம் இல்ல சப்போஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபைனல்லே வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபைனல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இம்போஸ் பண்றதா நீங்க பாப்பீங்க. நம்ம இந்தியா இப்ப என்ன பண்ணுச்சு T20 இந்த மாதிரி எவால் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் உங்களுக்கு குறை கிடையாது. உங்களுக்கு வந்து மென்டலி உங்களை பிரஷர் போட வைக்கலாம் சேசிங்ல. அதுக்கு உங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆல் கன் பிளேசிங்கா இருக்கணும். இந்த மாதிரி டாக்டிக்கல் செட்டப்பும் கொண்டு வரலாம். ஆர்சிபி மாதிரியான முக்கியமான மேட்சுக்கு நீங்க ரன்ஸை போட்டுட்டு அவங்கள நீங்க பிரஷர் போட்டு நீங்க அவங்கள லாக் பண்ணலாம். ஏன்னா நீங்க அவங்க கிட்ட பேட்டிங் குத்துட்டு அவங்க சிஎஸ்கே அடிச்ச மாதிரி அடிச்சுட்டாங்கன்னா உங்களால சேஸ் பண்ண முடியாது. பொறுத்தவரை ஆர்சிபி அப்ப டாஸ் வின் பண்ணா ஒரு பேட்டிங் எடுத்து 215 வைங்க, இல்ல 210 வைங்க. நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். வர சண்டே அவங்க சைட்ல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைட்ல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊர பக்கம் போயிடணும். வாடியை கீழே கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் விடை பெறுகிறோம். பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்ச மூலமா போறோம். இன்னைக்கு வந்து போன மேட்சுமே கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். இல்ல கொடுமையிலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ராத்திரி 1:15 வரைக்கும் தோத்து போன மேட்சுக்கு ரிவ்யூ பேசுறதுதான். என்ன பண்றது? நாங்க இங்க சிரிச்சிட்டு இருக்கோம், வெளியே சிரிச்சிட்டு இருக்கோம். உள்ள ஆபீஸுக்கு வேற போகணும். ஒரு நாள் தான் இன்னைக்கு அப்படிதான். வர சண்டே அவங்க சைட்ல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைட்ல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊர பக்கம் போயிடணும். வாடியை கீழே கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் விடை பெறுகிறோம்.